Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 16th to 18th May 2026. The first article related to the spike in crude oil. Crude oil spike, அது எந்த அளவுக்கு இந்தியாவோட பொருளாதாரத்தை இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்றது ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2014 now it rise to 2014ல 14க்கு பிறகு it went 50 எல்லாம் போச்சு டாலர். COVID time it went zero also. There is no trade happened. Now the barrel reached to 100, 101.15 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 40% இன்க்ரீஸ் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 40% இன்க்ரீஸ். ஸோ இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இம்பேக்ட் பண்ணுது. கவர்மெண்ட் பட்ஜெட் பாரோயிங் பட்ஜெட்டில் இம்பேக்ட் பண்ணுது. ஸோ பாரோயிங்ஸ் வில் இன்க்ரீஸ். பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இட் வில் இம்பேக்ட் தி கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கை இம்பேக்ட் பண்ணும். சோஷியல் செக்டார்ஸ், சோஷியல் அசிஸ்டன்ஸ் டு தி பீப்புள் அதுவும் இம்பேக்ட் ஆகும். ஸோ இம்பேக்ட் மெயின் இம்பேக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் வில் பி வெரி ஹை. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்த WPI இன்ஃப்ளேஷன் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்றது 8% பக்கத்தில் போயிருந்துச்சு. ஸோ அடுத்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வரும்போது அதுவும் அதிகமாக தான் இருக்கும். WPI இஸ் மோர் அஃபெக்டட் பிகாஸ் க்ரூட் ஆயில், இந்த ஆயில் செக்டாரோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது WPIயில். CPI WPI RBIயோட 4% டார்கெட் +2. இந்த டார்கெட்டை வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் ட்ரேட் பேலன்ஸ், ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே டாலர் டெஃபிஷியன்சி, ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஈவன் தோ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வாங்கி தான் இந்தியாவில் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இட் வில் பிகம் காஸ்ட்லியர். டெஃபிசிட் இட் ஒன்ட் பேலன்ஸ் இட். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது, டிப்ரிஷியேஷன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்போது 96ல் இருக்குது டாலர். ஸோ இட் வில் ரீச் 100 மார்க்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்புறம் கவர்மெண்ட் ஃபினான்சஸ் இன்னும் வர்சனிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பீப்புளோட ஸ்பெண்டிங் வில் பி அஃபெக்டட். FRBM ஆக்ட், ஸோ கோவிட் டைம் பீரியடில் FRBM ஆக்ட் வந்து அது ஃபாலோ பண்ணப்படலை. இப்போவும் வந்து அதை நம்ம ப்ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட்ஸ் வில் ஹேப்பன் இன் தி ட்ரேட் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ளஸ் கவர்மெண்ட் செக்டர். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், there's a bird called as band shallow. It's a migratory species once upon a time. It was adapted to northeastern area. மெயினாக மணிப்பூரில் வந்து அது செட்டில் ஆகுது அதிகமாக. ஸோ இட்ஸ் அ மைக்ரேட்டரி passerine bird species, migratory species. நவ் இந்தியாவோட கிளைமேட்டுக்கு அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதை விரும்பலை. மணிப்பூரில் இம்பால் வேலி, செட்டில்ஸ் இன் இம்பால் வேலி. தெர் இஸ் அ செனத்ரோன் அப்படின்னு பேர். செனத்ரோன் அப்படின்னா இட் இஸ் அ பேர்ட் it is not domesticated. So Senadrom அப்படின்னா it's an animal species which is not domesticated, but it will help the people, have attraction with the people. அதே மாதிரி இந்த பேர்டும் அதே மாதிரி ஒரு டைப்பில் உள்ளது. ஸோ it have a good relation with the human beings. ஸோ அது அடாப்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மணிப்பூர் இஸ் அ மைல்டு கிளைமேட்டிக். அப்புறம் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஏரியாஸில். ஸோ அதுக்கு இறை அதிகமாக கிடைக்குது. அப்புறம் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் இதோட கூடுகள், இதோட பறவையை வந்து இட்ஸ் ஈக்குவல் டு காடோட ஈக்குவலாக சரஸ்வதி கம்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மைத்தி இஸ் அ சிம்பிள் டு காட். தட்ஸ் த ரீசன் இதோட நெஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அதை உடைக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதோட பாப்புலேஷன் வந்து அங்கே பாதுகாப்பாக சேஃபாக, மற்ற இடங்களை விட அது சேஃபாக ஃபீல் பண்ணுது. அதனால் அது அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு. பெர்மனன்ட்லி இட் கன்வெர்டட் இட் பிளேஸ். இப்போ மைக்ரேட்டரி கிடையாது. IUCNல லீஸ்ட் கன்சர்ன் ஸ்டேட்டஸில் இருக்குது.
IUCN status least concern status. So that's about this bird species. The next article also related to a species called as Gangetic soft shell tortoise. So it's an arrow-headed, show displayed. Arrow-headed. அப்புறம் இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், சைடு எல்லாமே எல்லோ கலர், பார்டர் எல்லாமே வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து எங்கே இருக்கும்னா ரிவரைன் ஏரியாஸில், மெயினாக கேஞ்சட்டிக் ரிவர்ஸ், இண்டஸ் ரிவர்ஸில் எல்லாமே இருக்குது. சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆப்கான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்தியா, மியான்மர் போன்ற நாடுகள் இது இருக்குது. இட்ஸ் அன் ஆம்னிவோர். ஃபிஷ் அதிகமாக சாப்பிடும், அம்பிபியன்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடியது. ப்ரீடு ஃப்ரம் ஃபெப் டு ஏப்ரல். டெம்பிள் பாண்ட்ஸ், ஒரிசாவோட டெம்பிள் பாண்ட்ஸில் இதை வச்சுருக்காங்க. இட்ஸ் ஈக்குவலன் டு ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் அ சேக்ரெட் அனிமல், சேக்ரெட் ஸ்பீஷீஸ். த்ரெட்னிங் வந்து அதோட ஹேபிடேட் வந்து அஃபெக்ட் பண்ணுறது. IUCNல இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், IUCNல என்டேஞ்சர்ட். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் Schedule 1 ஸ்டேட்டஸில் இருக்குது. Schedule 1 இது எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த டட்டாயில் ஃபஸ்ட் டைம் சேட்டலைட் லிங்க்ட் கம்யூனிகேஷன் டிவைசஸ், சேட்டலைட் லிங்க்ட் கம்யூனிகேஷன் டிவைஸை வந்து இது லிங்க் பண்ணியிருக்காங்க, இதோட காலரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை காசிரங்கா நேஷ்னல் பார்க் அந்த ஏரியாவில் விட்டுருக்காங்க, அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா ரிவரில் அதை விட்டுருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஃபஸ்ட்டு சேட்டலைட் டேக் Ganges soft shell turtle, இந்தியாவில் இது ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி article. The next article related to the Bhojshala complex, temple complex built during the Bhoj king Raja Bhoj. அவர் வந்து 1035 ADயில் அதை வந்து கட்டியிருக்கார். பரமாரா டைனஸ்டி மத்திய பிரதேஷில் இருக்குது. Alauddin Khilji period it was attacked and destroyed many places. அப்புறம் முகமது ஷா கில்ஜி அவர் வந்து இதை தர்காவாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்க வந்து முஸ்லீமை கன்வெர்ட் பண்ணாங்க, ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே, டெம்பிள்ஸ் எல்லாமே. அதனால் இதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் திஸ் காம்ப்ளெக்ஸ் வாஸ் நாட் கன்வெர்டட். இது பக்கத்துலேயே ஒரு மக்பாரா வந்து உருவாக்கி இருக்காரு. சரியா? அது மாதிரி இட் இஸ் இன் தி தர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். முன்னாடி ராஜ் போஜா பீரியடில் இது எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டியா மியூசிக். இட்ஸ் நாட் அ டெம்பிள், இட் வாஸ் யூஸ்ட் அஸ் அ யூனிவர்சிட்டி ஃபார் மியூசிக், சான்ஸ்கிரிட், அஸ்ட்ரானமி, யோகா, ஆயுர்வேதா, இந்த மாதிரியான ஃபிலாசபி இதெல்லாம் படிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து தொழுகைக்கு இது கன்வெர்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் 1951 it was declared as a national important monument by the ancient archaeological sites remains act. அந்த ஆக்டில் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டுட்டு வருது. இதை இப்போதைக்கு மாஸ்க் கேட்டகரியில் தான் இருக்குது. இஸ்லாமியர்கள் தொழு நடத்துகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ், அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திஸ் பிளேஸ் நீட்ஸ் டு பி கன்வெர்டட் டு எகெயின் இதில் இருக்கக்கூடிய அந்த காடோட இதெல்லாம் கொண்டு வாங்க. ஆனால் சிலை வந்து எங்கே இருக்குன்னா ஐடல் வந்து இட் இஸ் இன் யூகேன்னு நினைக்கிறேன். சரியா? நீ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். ஸோ நியூஸில் டிஸ்பியூட் ரிலேட்டடான நியூஸ் நீங்கள் ஆர்கியாலஜிக்கல் சைடில் படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் சோலா ஏரா காப்பர் பிளேட். அதுவும் உங்களுக்கு இப்போ மோடியோட விசிட் டு நார்டிக் கண்ட்ரிஸ், நம்ம நார்டிக் சமிட் பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அவர் நம்மக்கிட்ட வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ரோமிங் எவ்ரிவேர். இந்த செம்பு பட்டயம் இது வந்து நெதர்லாண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஆனைமங்கலம். இட் வாஸ் கால்ட் அஸ் ஆனைமங்கலம். இந்த செம்பு பட்டயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ராஜராஜ சோழன் வந்துட்டு ஆனைமங்கலம் கிராமத்தை வந்து இந்தோனேஷியாவோட கிங்குக்கு வந்து கிஃப்ட் பண்ணதை நம்ம படிச்சிருக்கோம். ஏன்ஷியன் இந்தியாவில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கிங் வந்து இந்தியாவில் புத்திஸ்ட்
மொனஸ்ட்ரி கிரியேட் பண்ணுற கேட்கும்போது இவர் லேண்டு கொடுப்பாரு. ராஜராஜ சோழன். ஸோ சோழன் ஒன் ஹீ கிஃப்டட் த லேண்ட். அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த செம்பு பட்டயம் தான் இது. அது வந்து பிரிட்டிஷர்ஸ் முன்னாடி இந்தியாவுக்கு வந்த ஆர்கியாலஜிஸ்ட் அவர் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதான் இப்போ அதை திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. லண்டன் யூனிவர்சிட்டியில் அவர் முன்னாடி இங்கே படிக்க வந்தவர், அவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 30 கிலோ வெயிட் இது மொத்தம் சேர்த்து. இந்தோனேஷியா கவர்மெண்ட்டுக்கு ராஜராஜ சோழன் இந்தோனேஷியன் ராஜாவுக்கு அது கொடுக்கப்பட்ட ஆர்டர். ஸோ இதில் சான்ஸ்கிரிட்டும் இருக்குது, தமிழும் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு we need to see இருக்குன்றாங்க. கொண்டு வந்தால் தான் தெரியும். அப்புறம் சோழா டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் 600 BC to 300 செஞ்சுரி வரைக்கும் இருந்தவங்க. இம்பீரியல் சோழாஸ் அதுக்கு பிறகு லைக் காணாமல் போயிட்டாங்க, பிகாஸ் எலிமினேட்டட். அதுக்கு பிறகு திருப்பி இம்பீரியல் சோழா அப்படின்னு 19th century to and 13th century வராங்க திருப்பியும். இவங்களோட கேபிட்டல் வந்து தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம். விஜயலாம் சோழா அவர் பீரியட் வந்து 1850 1870 வரைக்கும். அதுக்கு பிறகு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இவங்க வந்து கடற்படை அதிகமாக வச்சுருந்தாங்க. பே ஆஃப் பெங்கால் இட் இஸ் கால்ட் அஸ் சோழா லேக். அதிகமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை ஆக்கிரமிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. இந்தோனேஷியாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனாக ஊர், சபா, நகரம் இதெல்லாமே நீங்கள் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஸ்ட்ராங் நேவி ப்ரெசன்ஸ், நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு படையெடுக்க ஆரம்பித்தோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஆர்டினன்ஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ். நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் 33 ஜட்ஜஸில் இருந்து 33 + 1 CJI 38 இப்போ கன்வெர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் 37 + 1 CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது சட்டத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு மேக் த லா. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சட்டம் ஏற்றுறாங்க. சட்டம் ஏற்றுறதுக்கு என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் வாஸ் நாட் இன் செஷன். ஸோ ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்குடைய முதல் தகுதி என்னென்னா, பார்லிமெண்ட் செஷனில் இருக்கக்கூடாது. போத் தி ஹவுசஸ் ஆர் எய்தர் ஹவுஸ். ஒரு ஹவுஸ் செஷன் இல்லைன்னாலும், ஏன்னா ரெண்டு ஹவுஸ் செஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும் சட்டமாக. அப்போ there is a need of a law, then you can make ordinance. ஆர்டினன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆர்டினன்ஸ் வந்து லைக் யூனியன் கேபினெட் வந்து தயாரிப்பாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷனை தயாரித்து பிரசிடென்ட் கிட்ட எடுத்துகிட்டு போவோம். பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு அப்படின்னா இட்ஸ் ஹேவ்ஸ் ஈக்குவலண்ட் டு தி பெர்மனன்ட் லா. பெர்மனன்ட் லாவுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ த சேம் பவர் இட் ஹேஸ் இம்ப்ளிமெண்டேஷனில். ஆனால் என்ன அப்படின்னா, போத் ஆர் நாட் த சேம். இட்ஸ் அ டெம்பரரி லா. ஆர்டினன்ஸ் இஸ் ஆல்சோ டெம்பரரி லா. ஏதாவது தப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வரான்னா ஜுடிஷியல் ரிவ்யூவும் பண்ண முடியும். ஸோ இந்த சட்டம் கொண்டு வந்த டேட்லேருந்து 6 months வேலிடிட்டி இதுக்கு டோட்டலாக. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஹவுஸ் சம்மனிங் ஆகுது, அசம்பிளி நடக்க ஆரம்பிக்குது, அன்னையிலேருந்து 6 months வேலிடிட்டி ஓவர். அன்னையிலேருந்து 6 வாரம் தான் வேலிடிட்டி. அந்த 6 வாரத்துக்குள்ளே அந்த சட்டத்தை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா அந்த சட்டம் வந்து கேன்சல் ஆகும். அதர்வைஸ் யூ கேன் சூட் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா செகண்ட் ப்ரொமல்கேஷன் பண்ண முடியும். திருப்பி இந்த சட்டத்தை ரீப்ரொமல்கேஷன் பண்ணலாம். அது மாதிரி எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம். அது எத்தனை வாட்டி வேணால் அவங்க பண்ண முடியும். ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 6 வார டைமுக்குள்ளாடி பார்லிமெண்ட் வந்து இதை பாஸ் பண்ணலை, இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னாலும் இந்த சட்டம் கேன்சல் ஆகும். அதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் அபவுட் தி, நான் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பென்ஷனை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாஸ்ட் வீக். இப்போது ஆர்டினன்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இஸ் அவார்டட் வித் ராயல் ஆர்டர் ஆஃப் போல் ஸ்டார் அப்படின்ற அவார்டு. ஓகே, ஏப்ரல் 1748 போல் ஸ்டார் அப்படின்ற அவார்டு வந்து ஃபெட்ரிக் கிங் ஃபர்ஸ்ட் ஃபெட்ரிக் ஸ்வீடனில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, சிவிக் இன்ட்ரெஸ்ட், சிவிக் பீப்புளுக்காக அவங்களோட வறுமை ஒழிப்பு, டார்க்னஸ் இன் த லைஃப், அதை ஒழிக்கிறதுக்கு யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு லிட்ரேச்சர், இன்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ், அப்புறம் சயின்ஸ், இதிலெல்லாம் டார்க்னஸை ஒழிக்கிறது, இருளை ஒழிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஸ்டார் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களோ தென் தே வில் பி அவார்டட் திஸ் அவார்ட். ஆனால் இருளை கொண்டு வரவங்களுக்கு ஓகே அதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. 1975 இட் வாஸ் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் தி ஃபாரினர்ஸ்.
இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நேம் தான், நீங்கள் அதை டீட்டெயில்டாலாம் படிக்க தேவையில்லை. அப்புறம் அது என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கலாம். யூபிஎஸ்சிக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட் ஏஷியன் லீடர் மோடி வாங்கினது ஃபஸ்ட் ஏஷியன், இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இது அவார்டு கொடுத்தது மூலமாக நம்ம வந்து ஸ்வீடனுக்கு கூட நம்மளோட உறவை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் லெவலில் உயர்த்திருக்கோம். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆர்டிக்கிள் இஸ் தேர். லீட் அப்படின்றது லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்ஸ் எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் நம்ம டேட்டா ரிலீஸ் பண்ணுறோம். வேர்ல்டு பேங்கும் இதே மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு கண்ட்ரீஸில் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றத வச்சு. அது மாதிரி லீட் அப்படின்றது வி ஹேவிங் அன் இண்டெக்ஸ். இட் வாஸ் ரிலீஸ், ஷோ த பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இட் வாஸ் ரிலீஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. யூ கேன் see the criteria. Logistics services, regulatory framework, digital infrastructure, sustainable stakeholders. இது அடிப்படையில் தான் இது ரிலீஸ் பண்ணப்படுது. மாநிலங்களை வந்து 4 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஷோ த டேபிளர். எக்ஸம்ப்ளனரி கேட்டகரி, எக்ஸம்ப்ளர்ஸ், வெயிட், ஹை பர்ஃபார்மர்ஸ், ஆக்சிலேட்டர்ஸ், அப்புறம் க்ரோத் சீக்கர்ஸ் அப்படின்னு 4 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம், கோஸ்டல் ஸ்டேட்ஸில் எக்ஸம்ப்ளர்ஸில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது ட்ரேடிங்கில், லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸில். ஹை பர்ஃபார்மன்ஸில் தான் குஜராத்தே இருக்குது. ஓகே, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக செயல்படுறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது என்னென்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், லாஜிஸ்டிக் சர்வீஸ் மூமெண்ட்ஸ் பண்ணுறது, ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதை வந்து கஸ்டமர்ஸை கரெக்டாக டீல் பண்ணுறது. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸில் குஜராத், கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சிலரேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற தமிழ்நாடு கோஸ்டலில். லேண்ட்லாக்டில் வந்து யூபி, அதுவும் ஆச்சரியமான ஒன்று தான். மூணாவது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் மிசோராம், யூனியன் டெரிட்டரிஸில் டெல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதுக்கு பிறகு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1-2 நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதில் 1-2 ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் பி யூஸ் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது இந்த டேட்டாஸை நீங்கள் எழுதலாம். இட்ஸ் அ கவர்மெண்ட் டேட்டா. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி articles. Now we will move on to the MCQs. Question number 1. The Indian Ocean Dialogue is structurally classified as Track 1.5 forum. The specific designation signifies the forum. The options are, which are the following? Brings together official government representatives alongside non-governmental experts, scholars and think tanks for collaborative deliberation. B option, operates under an informal back-channel diplomatic framework composed entirely of retired military intelligence officers. C option, it is legally binding arbitration council established under United Nations Convention on Law of Seas. D, functions as a secretariat meeting restricted to the heads of the states of primary rim nations. That's all. Question number 2. Consider the following pairs of syngas derivative products and their potential application. Derivative product applications. இது எதெல்லாம் கரெக்டாக பேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. dimethyl ether is paired with, அது கரெக்டான்ற நீங்கள் கண்டுபிடிங்க. blended with LPG for domestic cooking. Second match, synthetic natural gas is paired with, fed directly into the national gas grid for industrial heating. Third one, ammonium nitrate is paired with, utilized as a commercial explosive in the mining industry. How many of the pairs given above are correctly matched? Options are A, all the 3, B, only 2, C, only 1, D, none. Question number 3. With reference to the wholesale price index, consider the following statements. Statement number 1, it measures changes in prices at the wholesale level before goods reach retail consumers. Statement number 2, in India, the WPA is released by the Office of the Economic Advisor under the Ministry of Commerce and Industries. Third option, third statement, services are
excluded from the wholesale price index basket. Fourth statement, the base year for WPI was recently revised to 22-23. How many of these statements given above are correct? Options are A only 1, B only 2, C only 3, D all of the above. Question number 4, with reference, fourth question, with reference to the withholding tax, consider the following statements. Statement number 1, it is a tax deducted at the source before income is paid to the recipient. Statement number 2, the payer is responsible for directing and depositing the tax with the government. Statement number 3, it is an indirect tax. It is an indirect tax. So how many of the statements given above are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.